இதுதான் நான் வாங்கியிருக்க நியூ 3D பிரிண்டர் Bambu Lab A1 காம்போ. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த Ender 3 V3SC சிங்கிள் கலரில் தான் பிரிண்ட் பண்ண முடியும். பட் இது 4 கலர் வரையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த பிரிண்டரை வாங்கினதும் இந்த மல்டி கலருக்காக தான். சரி, இந்த வீடியோவில் இந்த பிரிண்டரோட அன்பாக்சிங், செட்டப், இதோட பிரிண்டிங் குவாலிட்டி, இந்த AMS எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப சேஃபாகவே வந்துருந்துச்சு. ஸோ நான் இது எங்கே வாங்கினேன் அப்படின்றது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் நான் இப்போ பாக்ஸை வந்து கீழே வச்சுட்டு உள்ளே இருக்க கவரை மட்டும் நான் தூக்குறேன். இப்படி தான் நம்ம எடுக்கணும் கவரை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டாப்பில் எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாதுன்னு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஏர் பேக்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பெட்டோ யூசர் மேனுவல் கைடும் கொடுத்துருக்காங்க. இதை மேலே வந்து செல்லட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த கவரை பிரித்து பார்த்தீங்கன்னா இதுதான் நியூ பை பிளேட். ஆக்சுவலி இது வந்து டபுள் சைடு. நம்ம டபுள் சைட்லேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் நம்ம பிரிண்டரை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரில் AMS கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா AMSோட ஸ்டாண்டு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டோட ரோட்டரி ஸ்பூல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. 2 இதில் க்ரீன் கலர் இருக்கும், 2 இதில் ஆரஞ்சு கலர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட்ஸும் டூல் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பேலட்ஸ் எதுக்குன்னா பேம்போவோட ஃபிலமெண்ட்ஸ் நம்ம வாங்குறதா இருந்தால் இந்த கலர் பேலட்ஸ் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். அவங்களோட எல்லா ஃபிலமெண்ட்டோட கலர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கலர் பேலட். இதை பிரித்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் டூல் பாக்ஸ். இது நல்ல ஒரு கார்ட்போர்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்க்ரூஸும் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்க்ரூஸ் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு AMS யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்பூல் ஹோல்டர். நம்ம சிங்கிள் ஃபிலமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் காம்போ வாங்கியிருக்கிறதுனால நான் AMSல தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் AMS யூனிட். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நான் வெயிட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதில் தான் நம்ம 4 ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி மல்டி கலர் பிரிண்ட் பண்ண முடியும். இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் கொடுத்துருக்காங்க. இந்த வயரை நம்ம பிரிண்டரோட கனெக்ட் பண்ணணும். இதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க நம்ம பிரிண்டரை பவர் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பின் சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பர்ஜ் வைப்பர்பாங்க. நாசலில் இருக்க ஓல்டு ஃபிலமெண்ட்டை வெளியே தள்ளுறதுக்கு இந்த பர்ஜ் வைப்பர் யூஸ் பண்ணி தான் வெளியே தள்ளும். இப்போ இந்த 3வது லேயரையும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நமக்கு பிரிண்டர் இருக்குது. ஸோ நம்ம Z ஆக்சிஸ் எடுத்தாச்சு. இது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட் பார்ட்டும் மூவ் ஆகக்கூடாதுன்ட்டு ஜிப்டை இதெல்லாம் கொடுத்து செக்யூராக வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ பிரிண்ட் பெட் யூனிட் எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சாம்பிள் ஃபிலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பேம்போவோட அஃபிஷியல் ஃபிலமெண்ட். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் நம்ம ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணுவோம். அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல. சரி, இப்போ இந்த பிரிண்டரை அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பிரிண்ட் பெட் யூனிட்டை எடுத்து வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல்லி டச் ஸ்க்ரீன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பெட் அங்கிட்ட இங்கிட்டும் மூவ் ஆகாது. அதுக்கு என்னென்னா கீழே வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பிரிண்டர் அசம்பிள் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம். இங்கே பாட்டமில் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்கள, இதை நாம் ரிமூவ் பண்ணோம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரிண்ட் பெட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர்ஸும் அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அடுத்து இந்த ஜிப் டைஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்ட்போர்டை எடுப்போம். ஸோ அது சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா நம்மளோட எக்ஸ்ட்ரூடர் ஃப்ரீயாக அங்கிட்டு இங்கிட்டு போகணும். அதுக்கு 2 ஸ்பாஞ்ச் எல்லாம் கொடுத்து செக்யூராக வச்சுருக்காங்க. டாப்லேயும்
ஜிப் டைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். எனக்கு இந்த எக்ஸ்ட்ரூடரை மூவ் பண்ணுறப்போ ஒரு ஃபீல் ஆச்சு. என்னென்னா, நான் முன்னாடி யூஸ் பண்ண பிரிண்டரில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் அசெம்பிள் பண்ணலாம். இந்த பிரிண்ட் பெட் ஹவுசிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டி ஷேப்பில் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து நம்ம இந்த ஜி ஆக்சிஸ் யூனிட்டை நம்ம வச்சு ஸ்க்ரூஸ் பண்ணோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூஸ் இன்ஸ்டால் பண்ணோம். பிரிண்டரோட பேக் சைடில் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஹேண்டை வச்சே கழட்டிடலாம். அந்த கவரை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஸ்க்ரூஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, அவங்களே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீன் கலரில் வர இடத்துலலாம் நம்ம ஸ்க்ரூஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸ்க்ரூஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அந்த கவரை திருப்பி இருந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வயர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பிரிண்டரை நம்ம டேபிளில் க்ராஸாக இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே வைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஜி ஆக்சிஸ் தான் ரொம்ப வெயிட் அதிகம் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி வச்சா கீழெல்லாம் விழுகாது, அதுவாக ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜி ஆக்சிஸ் யூனிட்டில் டைப் சி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டைப் சியை நாம் இங்கே ஃபிட் பண்ணுறப்போ அதுவே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மற்ற வயர்ஸும் கனெக்ட் பண்ணலாம். இந்த வயர்ஸில் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கலர் கோட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம ஈஸியாகவே ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஒரு வயர் வெளியே இருக்கும், அதை நம்ம அந்த ஹவுசிங்குள்ளே சேஃபாக இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு கிளிப் டைப்பில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பர்ச் வைப்பரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதோட பொசிஷனில் வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை டைட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து பவர் சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி பவர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் பெட்டை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிரிண்ட் பெட்டு நான் ஃபிட் பண்ணிடுறேன். கரெக்டாக மேக்னெட் கொடுத்துருக்காங்க, ஈஸியாகவே அது அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேம்புலப் லோகோ கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அப்டேட் கேட்குது, நான் இதில் 3 ஸ்டெப்ஸ் கேலிப்ரேஷன் பண்ணோம். அதையும் நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணி தாக்கணும். நான் ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா ஏஎம்எஸோ இல்லை மேலே ஸ்பூல் ஹோல்டரோ ஏதாவது மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பண்ணதுனால இந்த வயர் வந்து தனியாக தொங்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் தென் இதில் வந்து பயங்கரமான சவுண்டு வரும், ஏன்னா மோட்டார்ஸ்லாம் டெஸ்ட் ஆகும். அப்படின்றப்போ பயங்கரமாக சவுண்டு வரும். நீங்கள் எதையும் நினச்சி பயப்பட வேணாம். இந்த பிரிண்டர் அதுவாகவே கேலிப்ரேஷன் ஆயிரும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அபவுட் 18 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு கேலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏஎம்எஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கான ஏஎம்எஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்களா, அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. இதை நாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பாட்டமில் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜிப் டைஸ் அதை கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம 4 ஸ்க்ரூஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஏஎம்எஸை வந்து நம்ம பிரிண்டரோட பவர் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க.
நம்ம பிரிண்டரோட பின் பக்கம் அந்த அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதும் நம்ம ஏஎம்எஸ் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து ரோட்டரி ஸ்பூல் ஹோல்டரை கனெக்ட் பண்ணலாம். 4 யூனிட் கொடுத்துருப்பாங்க. 2 க்ரீன் கலர், 2 ஆரஞ்சு கலர். அந்த ஏஎம்எஸ் யூனிட்லேயே கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கேற்றாப்புல அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிலமெண்ட்ஸ் லோட் பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் நான் ஃபிலமெண்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் அதுவே லாக் ஆகிக்கிறோம். நம்ம பேம்போட ஃபிலமெண்ட் இதில் யூஸ் பண்ணோம்னா அது என்ன கலர் அப்படின்றத அதுவாகவே டிடெக்ட் பண்ணிடும். நம்ம அதர் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம மேனுவலாக என்ன கலர்னு கொடுக்கணும் பிரிண்டரில். அவ்வளோதான் கைஸ், பிரிண்டரோட அசம்பிளி ஈஸி தான், நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இனிமேட்டு இதில் நம்ம ஃபிலமெண்ட் லோட் பண்ணி நிறையா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலர் ஃபிலமெண்ட் வச்சு ஒரு பென்ச்சி பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி அவுட்புட் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, பென்ச்சி அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட் மிஸ் ஆகுது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலேயே இது இவங்க 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக பில்டு பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஸ்லோவாக பில்டு பண்ணுற மாதிரி. நான் கொடுத்தது ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணது. அடுத்து நம்ம ஒரு ஸ்க்ராப்பர் பண்ணி பார்க்கலாம். இவங்களே ஸ்க்ராப்பர் ஸ்க்ரூஸும் கொடுத்துருவாங்க. நாம் அதோட ஹேண்டிலில் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஸ்க்ராப்பர் பிரிண்ட் நல்லாவே வந்துருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு இது எப்படி மாட்டுறதுன்னு தெரில, அதனால் எப்படியோ மாட்டி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அடுத்து வேஸ்ட் மோடில் ஏதாவது பண்ணி பார்க்கலாம். வேஸ்ட் மோடில் ஃப்ளவர் வேஸ் வேறு ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன். பட் நமக்கு இப்போ தேவையான ஒன்று இந்த பூப் ஹோல்டர். ஸோ வேஸ்ட் மோடில் பக்கா குவாலிட்டியாக வந்திருக்குங்க. இந்த மல்டி கலர் பிரிண்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. இன்னும் நிறையா பிரிண்ட் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த பேம்பு லேப் A1 3D பிரிண்டரை நான் ஐடியல் 3D வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன். சென்னையில் ஷோரூம் கூட இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 3D பிரிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.